இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், பின்னுக்கு இருக்கிற உங்களை வெகு சீக்கிரத்திலே உங்களோடு கூட கனெக்டா இருக்கிற உங்களை ஆதரிக்கிற அந்த கர்த்தர் முன்னாடி கொண்டு வருவார். உங்க சொந்தங்களுக்கு முன்பாக உங்க பிள்ளையை கொண்டு வருவார். கர்த்தர் உங்க குடும்பத்தை கொண்டு வருவார். பின்னாடி இருக்கிற உங்களுடைய பட்சத்திலே இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பின்பாக உட்கார்றதை குறித்து, பின்னாடி இருக்கிறத குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி இருக்கிற திறமையே இல்லாத, பலமே இல்லாத உங்களிடத்திலே கர்த்தர் பட்சமா இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஏசப்பா நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னை பின்பாக இருந்து என்னை முதன்மையாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த தாயாருடைய பாசம், அம்மாவனுடைய பாசம் யார் மேல இருக்குன்னா, முன்னாடி இருக்கிற பிள்ளை மேல இல்லை, பின்னாடி இருக்கிற பிள்ளை மேல. 10 பேர் ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க மேலதான் நிறைய பேருடைய கண் இருக்கும். ஆனா அம்மா, ஒரு உண்மையான தாயாருடைய அன்பு யார் மேல இருக்கும்னா, அந்த பின்னாடி இருக்கிற பிள்ளை. எல்லாரும் ஓடி முன்னாடி போறவங்களுக்கு, வீடியோ கேமரா பண்றவங்க அந்த முன்னாடி ஓடுறான் பாருங்க, அவங்க முன்னாடி தான் ஓடுவாங்க. எல்லாரும் அவங்க முன்னாடி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா பெத்த தாய் வந்து யார் மேல ரொம்ப கரிசனையா இருப்பாங்கன்னா, தன்னுடைய பிள்ளை பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளை மேல தாயினுடைய பாசம் இருக்கும். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற, பின்னாடி இருக்கிற உங்களை கர்த்தர் தட்டி, கர்த்தர் அரவணைச்சு, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை முன்னணியிலே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் கிருபையாய் நல்ல நம்புறவங்க முழு பலத்தோடு கர்த்தர் நிச்சயமாய் முன்பாக கொண்டு வருவார். உங்களிடத்துல இயேசு இருக்கிறார். உங்க பிசினஸ்ல நீங்க பின்னாடி இருக்கலாம், உங்க குடும்பத்துல நீங்க பின்னாடி இருக்கலாம், உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி உங்க குடும்பம் மட்டும் பின்னாடி இருக்கலாம், உங்க இளைய பிள்ளை பின்னாடி இருக்கலாம், உங்க மூத்த பிள்ளை பின்னாடி இருக்கலாம். ஐயோ, நான் இப்படி பின்னாடியே இருக்கிறேனே, எல்லாரும் ரொம்ப வேகமா ஓடுறாங்களே, எல்லாருக்கும் இவ்வளவு தாளந்துகள் எல்லாம் இருக்குது, எல்லாரும் நல்லா சைன் பண்றாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாதீங்க. உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா